Hi guys, this is Anu. ஸோ பைத்தான் டேட்டா டைப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரி என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான். பட் இதோட டேட்டா டைப் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் பேராக இருக்கும். அதாவது ஒரு கீ கொடுத்து அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இந்த கீ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இம்யூட்டபிள். ஸோ உங்களோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீஸை சேஞ்ச் பண்ண முடியாது, கீஸை டூப்ளிகேட் பண்ணவும் முடியாது. பட் உங்களோட வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டி எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லி கீ வேல்யூ, அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஆனும் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஏஜ் அண்ட் தென் சேலரி அண்ட் தென் சிட்டி அண்ட் இமெயில், இதெல்லாம் கீஸ், இதெல்லாம் அதுக்குரிய வேல்யூஸ். ஸோ இதை நான் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கீஸ் அண்ட் வேல்யூஸ் பேர் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுலேயே நான் என்னவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டப்பிள்ஸையும் நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் டிக்ஷனரியாக. ஓகே, ஸோ லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் பேசிஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன் டப்பிள்ஸ் கொடுத்து நேம் ராஜ் அண்ட் தென் ஏஜ் அண்ட் தென் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டப்பிள்ஸ்குள்ளேயும் என்ன கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் இதில் என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியா. அதுக்கு என்ன கீவேர்ட்னா டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன மாற்றணும்னு கொடுக்குறீங்களோ அந்த இதோட யூஸ் பண்ணிக்கணும். நான் எல்லாமே என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்மால் கொடுத்துட்டு டிஐசிடி இந்த மெத்தட் கால் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் கொடுத்தீங்க இங்கே டி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்னவோ கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் எப்படி வேல்யூஸ் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கெட்டில் எனக்கு இப்போ நேம் வேணும். ஸோ நான் டியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நேம் கொடுத்துருக்கேன். என்ன நேம்னா அனு அப்படிங்கிற அதோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. இப்போ நான் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட வேல்யூ எனக்கு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் சிட்டியில் இருக்கிறத என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னவா சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் தி மதுரை. ஸோ நான் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிக்க முடியும், நேமோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி அப்படிங்கிற கீயோட வேல்யூ மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டி அப்படிங்கிற அட்ரிபியூட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். ஓகே, இதில் வேறு என்ன யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி அப்டேட். நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டி அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் இருக்கிறத நான் இப்போ D1 அப்படின்னு சொல்லி புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த இதில் டிக்ஷனரியில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஆட் தி ஐடி. இந்த ஐடிக்கு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஆட் தி சம் அதர் வேல்யூ. ஓகே, இது ஒரு பேரு. இதே மாதிரி நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர். ஸோ இந்த ஒரு இயர் என்ன அப்படின்னா 2020. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் D1 அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டியோட இந்த D1ஐயும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா D3ன்னு புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரியில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஓகே டி அப்டேட் ஆஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா D1. இப்போ எனக்கு டியில் இருக்கிறதும் ஸோ டியில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. D1ல் நான் க்ரியேட் பண்ண 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த 2 ஆட்ரிபியூட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். இதில் D3ல் இப்போ நீங்கள் D3யை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆட்ரிபியூட் எல்லாமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ D3 பிரிண்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டியில் தான் எனக்கு என்ன ஆகும்னா D1ஓட அப்டேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா டியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா D1ஐயும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐடி அண்ட் இயர் வந்து இதில் எப்படி இருக்குன்னா டி அப்படிங்கிறதுல அப்டேட் ஆகிருக்கு. அப்போ நான் புதுசாக ஒன்று இதை என்ன பண்ணியிருக்கேன்னா டியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்னென்னா DEL டி ஆஃப். இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐடி அப்படிங்கிறத டெலிட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த ஐடி அப்படிங்கிறத டெலிட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இது ஆட்ரிபியூட் அப்படியே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரேஸ் ஆகிடும் என்னோட டேட்டாலேருந்து. இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கு D.pop item.
இந்த பாப் ஐட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா லாஸ்ட்டாக என்ன ஐட்டம் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து டெலிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இயர் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இயர் என்ன பண்ணிடும் அப்படின்னா டெலிட் பண்ணிவிடும். டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ டெலிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் டெலிட்டில் வந்து என்ன கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்காது. இங்கே நீங்கள் என்ன டெலிட் பண்ணிக்கிங்களோ அதோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சாலும் யூ ஹாவ் டு பி ஸ்டோர் தட் ஒன். ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாப் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஹோல் டேட்டாவே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளியர் கொடுக்குறேன். ஆல்ரெடி எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த டேட்டாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளியர் பண்ணுறேன். கிளியர் அப்படிங்கிறப்போ எம்டி டிக்ஷனரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எம்டி டிக்ஷனரி வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டாஸில் இருக்க கீ தனியாக வேல்யூஸ் தனியாக அப்படியே எடுக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா t.keys. இது எனக்கு என்ன பண்ணணும்னா கீஸோட வேல்யூவை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதே மாதிரி t.values உங்களுக்கு வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி d.items கொடுத்தீங்கன்னா போத் கீஸ் அண்ட் வேல்யூ ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து கீ தனியாக வேல்யூ தனியாக பிரிண்ட் பண்ணுறது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா k(d) நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்டில் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கேவை மட்டும் பிரிண்ட் பண்ணால் எனக்கு கீயோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு எடுத்துக்கும். ஸோ என்னெல்லாம் கீ வேல்யூ இருக்கோ அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வேணுங்கிறதுக்காக இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ கீழே இருக்கிற அதோட வேல்யூஸ். அப்போ பிரிண்ட்டு டிங்கிற டிக்ஷனரியில் இருக்கிற அதோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதனால் d(v) அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இதே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லென்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ லென்த் ஆஃப் நீங்கள் d கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த 5 வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்டட் பண்ணிக்க முடியும். இதை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அதில் இருக்க கீஸோட வேல்யூஸை மட்டும் ஷார்ட்டட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகே, so this is the basic functions and methods used in the dictionary. ஸோ இந்த டிக்ஷனரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.